ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் செய்யலாம். சமோசா. இது ஃபுல்லாக மைதாவில் செய்யாமல் கோதுமை மாவும் போட போகிறோம். ஸோ 1 கப் இல்லை இந்த 1 கிண்ணம் கோதுமை மாவு, 1 கப் மைதா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் வீட்டில் செஞ்சால். இதில் நீங்கள் வேணும்னா ஒன்லி ஆனியன் சமோசா செய்யலாம், இல்லை பட்டேட்டோஸ் போட்டு செய்யலாம், கார்ன் போடலாம், பன்னீர் போடலாம். உங்கள் வெஜிடேபிள்ஸ் வேறு என்ன வேணுமோ அது போட்டு செய்யலாம். கேரட், பீட்ரூட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா, சால்ட், ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. ஃபஸ்ட்டு மாவில் எல்லாமே பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நார்மல் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலோடு முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகின பிறகு தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றுங்க. நல்லா பிசைஞ்சு மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஃபில்லிங் செய்ய போகிறோம். ஃபில்லிங்க்கு நீங்கள் ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. வேணும்னா பட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு உங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் எதுனா பிடிக்குது, இல்லை அதுதான் போடணுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வெங்காயம் போடுங்க, கறி லீவ்ஸ் போடுங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகின பிறகு மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயம் மட்டும் வேணும்னா இது வெங்காயம் ஃபில்லிங் ஆகிடுச்சு. இதில் நான் பட்டேட்டோஸும் போட போகிறேன். ஸோ வெங்காயம் ஃபில்லிங் தனியாக வச்சுட்டு இதில் ஒரு பட்டேட்டோ கிரேட் பண்ணி போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது ஆற வச்சிடலாம். ஒரு பட்டேட்டோ கிரேட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயமில் போட போகிறேன். போட்டு சால்ட், பட்டேட்டோவுக்கு இருக்கிற மாதிரி சால்ட் வேணும். ஏன்னா வெங்காயம்லேயே ஏற்கனவே போட்டோம், மாவுலேயும் சால்ட் போட்டோம். ஸோ 1/4 ஸ்பூனோட கம்மியே போடுங்க. நீங்கள் இதில் கொத்தமல்லி போடணுன்னா கொத்தமல்லி போடுங்க, இல்லை வேறு எதுனா வெஜிடேபிள்ஸ் கிரேட் பண்ணி போடணுன்னா கண்டிப்பாக போடலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உருட்டிடலாம். இதை நான் 2 டைப்ஸில் காமிப்பேன். ஃபஸ்ட்டு நீட்டமாக சின்ன சமோசா செய்யலாம், அப்புறம் பெரிய சமோசா கோன் ஷேப்பில் செய்யலாம். இதோ கோன் ஷேப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா எக்ஸ்ட்ரா மாவு போடாதீங்க, வேணும்னா ஆயில் டச் பண்ணுங்கள். அப்புறம் கத்தி எடுத்து இதை ரெக்டாங்கிள் ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். சைட்ஸ் கட் பண்ணிவிடுங்க, எக்ஸ்ட்ரா சைட்ஸ் ஃபுல்லாக இப்படி நீட்டமாக கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடுங்க. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஷ் எப்படி வந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதில் ஃபில் பண்ணிடலாம். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ப்ளெயின் வாட்டர் எடுத்து சைடில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஷேப்பில் பாருங்கள். இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டமாக நீங்கள் கட் பண்ணது. எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எதுவுமே கட் பண்ண வேணாம், அதிலே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அது நல்லாயிருக்கும், கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி வச்சு இப்படி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க.
இது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் மடிச்சிடுங்க. ஏன்னா ஃப்ரை ஆகின பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும், கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். இந்த கோன் ஓப்பன் பண்ணி இதில் ஃபில் பண்ணிடலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் எல்லாம் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடியாக ஃப்ரை பண்ணலாம். ஸோ குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக பார்த்துடுங்க, இல்லைன்னா ஃப்ரை பண்ணும்போது ஃபில்லிங் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஷீட்ஸ் கூட கடையில் கிடைக்கும், வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் வீட்டில் செய்கிறது ஹெல்தி. செக் பண்ணிவிடுங்க, எங்கேயுமே ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் எக்ஸ்ட்ரா மைதா இல்லை மாவு போட்டு நீங்கள் சைட்ஸில் போட்டு செய்யணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கோன் ஷேப் பண்ணிவிட்டு தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப் பண்ணிவிடுங்க. அதில் ஃபில்லிங் போட்டுடுங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கட்டும், ஏன்னா சாப்பிடும்போது அந்த கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரா அப்படியே நான் மடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ செகண்ட் மெத்தட், ஓவல் ஷேப்பில் சப்பாத்தி மாதிரி உருட்டிடுங்க. அப்புறம் ஹாஃபாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் தண்ணி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும், பட் இது ஈஸி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸி. கோன் ஷேப்லேயே வந்துடும். தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கிளியராக வந்துடுச்சு, பர்ஃபெக்ட். இன்னும் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். மாவை எடுத்து ஒட்டிடுங்க, ஓவல் ஷேப்பாக. அப்புறம் கட் பண்ணிவிடுங்க, நடுவில் ஹாஃபாக தண்ணி வச்சுட்டு கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. எவ்வளோ மெல்லிசாக முடியுதோ அவ்வளோ மெல்லிசாக உருட்டிடுங்க. ஆனால் அந்த மசாலா வெளியே வரக்கூடாது. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாம் சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அடியாக ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கோன் ஷேப்பாக பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரெடி, எல்லா சமோசாவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பக்கம் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் ஹாட் ஆகட்டும். ஹீட் ஆகின பிறகு நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சமோசா எல்லாம் ஆயிலுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. எடுத்திங்கன்னா கிரிப்ஸி யம்மி சமோசாஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.